டீமேட் இது நீங்கள் விடாதீங்க, உடச்சிருங்க. ஐயா எனக்கு தான் லக்கு. ஆமாம், முன்னாடி நிற்கிறது யார்? என்ன டவுனா? முன்னாடி நிற்கிறது ஐயோ, அது எனிமி தானே. எறா கையில் கண்ணை. நான் கையில் கன் எடுத்து யாராவது பார்த்துருக்கீங்களா? இப்போ பாருங்க. ஹே ஹே ஹே. யோ ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சிஎஸ் ரேங்கில் தான் ப்ளே பண்ண போனோம். ஆனால் இந்த ரேங்கடே என்னால் புய்யா அடிச்சிருக்க முடியாது. இல்லை, புய்யா அடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ புய்யா அடிச்சதுன்னு கேட்டிங்கன்னா சிஎஸ்ல நான் அழகாக புய்யா அடிப்பேன். ஆனால் இந்த மேட்ச் நடந்த சம்பவத்தை பார்த்து ஸ்ட்ரக் ஆகிடுவீங்க. நான் தான் ஃபுல் கில்லே அடிப்பேன், ஆனால் எஸ்னால் எடுக்க முடியாது. சரி வாங்க, நம்ம செட்டிங்ஸில் போய் ஒரு பிரச்சனையை மாற்றிட்டு வரலாம். இதை இங்கே வச்சுட்டு வரலாம். அப்படியே வாங்கடா வாங்கடா, இப்போ வாங்கடா. இப்போ உங்களுக்கெல்லாம் கப்பைனான்றா, உங்களுக்கெல்லாம் முன்னாடியே நான் கப்பையாயிட்டேன்டா. நீங்கள்லாம் என் கூட இப்போ வாங்கடா. இப்போ பஞ்சிட்டு எனக்கு நல்லா இல்லையோ. ஐயோ, நம்ம டீமேட்டில் என்னோட்ட அதை உடைக்கிறாங்களே. டீமேட் அப்படிதான், இதை உடச்சி போட்டுருங்க. இன்றைக்கி இதை விடக்கூடாது. உடைங்க சப்பா. ஐயோ, ஏன் ப்ரோ அங்கே கட் அடிச்சேன்னு கேட்டிங்கன்னா, அடப்பா ஏன்டா ஓசிக்கில் எடுத்தேன். ஏன் ப்ரோ கட் அடிச்சேன்னு கேட்டிங்கன்னா, அதை நான் வீடியோக்கு முன்னாடியே ஃபஸ்ட்லேயே காமிச்சிருப்பேன். ஓ, அவன் ஏன் உட்காந்து எழுந்திச்சான்? அவன் கேட்டான்னு நினச்சேன். பார்த்தா தான் தெரியுது மெடிக்கெட் போட்டு நான் உட்காந்து எழுந்திக்குது. ஐயோ, கிரனட் வேறு கையில் எடுத்துட்டேனே. போடா வீட்டுக்கு. ஓகே, அவனை அப்படியே விட்டு போயிடலாம். ஓகே, அலோக் நாய் மட்டும்தான் இனி இருக்கான். அலோக் நாயே எங்கடா இருக்க? ஐயோ, யாரா இவன்? டெட் பாடி ஏன்டா ஷாக் கொடுக்குற? ஓகே, காணும் டெட் பாடி. ஐயோ டெட் பாடி என்ன பண்ணுறா? என்னடா பண்ணேன்? அப்புறம் ஒரு இடத்துல வீட்டு மேலேருந்து எவனுக்கும் ஒன் டாப் கொடுத்துட்டேன். இருங்க, இவன் நூபு மாதிரி ஆடுறான். கண்டிப்பாக நம்ம தோற்றுருவோம் கைஸ், கண்டிப்பாக தோற்றுருவான். இவனை பாருங்க, நூபு மாதிரி ஆடிட்டுருக்கான். எனக்கு தெரிஞ்சு ஜாய்ஸ்டிக்கை பிடிச்சி நகர்த்திட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். டே ஓடுறா, டே ஒன்று சொல்கிறா. அட பாவி, எப்போ மெடிக்கெட் போடணுன்னு ஒரு நேரங்காலமே இல்லையாடா உனக்கு. அடி. அவனோட செட்டிங்ஸு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில, ஆனால் அவனுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. ஓகே, ஒன்று ஜெயிச்சிட்டானுங்களே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோ இந்த டைம் தாங்க இதை எடுத்து ஒருத்தனுக்கு ஒன் டாப் விடுவேன். ஆனால் ஒன்று சொன்னால் இருக்கும். அவன் நான் இருக்க வீட்டுக்கடியில் வந்துடுவான். அப்புறம் அங்கேருந்து இன்னொரு வீட்டுக்கு குரங்கு மாதிரி லாங் ஜம்ப் பண்ணி விடுவான் பாருங்க ஒரு ஒன் டாப்பு. குரங்கு மாதிரிலாம் நான் ஜம்ப் பண்ண மாட்டேன், லாங் ஜம்ப்பு. டயர் யூஸ் பண்ணி தான் போவேன். அதனால் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க நான் குரங்குன்ட்டு. ஓகே, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் வேணால் முடிஞ்சிடுறேன். ஓகே, முடிச்சுட்டு வந்துட்டேன். அது என்னடா வேலை உனக்கு எங்களுக்கு இல்லாத வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடியோ பார்க்குறீங்களா, இந்த மேப்லாம் எனக்கு வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட்லேயே தெரில. அதனால் நான் என்ன பண்ண தெரியுமா, அது எல்லாத்தையும் கொஞ்சம் குறுக்கிட்டேன். அதுதான் கொஞ்சம் டைம் பார்த்துக்கலாம். ஓகே, இங்கேருந்து ஐயோ சரி, இதுக்கு மேலே இதில் டே நிறைய இது மாதிரி ஏறவே இல்லையாடா. அதுக்குள்ளே ஏன்டா டவுன் அடித்தேன்? ஏடா 2 டவுன் அடிச்சிட்டேன். பயா, ஏன் பயா இப்படி பண்ணுறீங்க? பயா நீங்கள்லாம் என்ன பயா நீங்கள் பயா. ஐயா செத்துட்டான். ஆனால் அது இவன் கிடையாது, அவனுங்க 2 பேர் செத்துட்டானுங்க. ஓ நோ, 2 கில்லு டபுள் டாக்டார் ஓடு 3ஆம் நம்பரு. ஐயோ, அப்போ நம்ம சம்பவம் பாய்ஸ் ஐடி புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் வீடியோ போடணுன்னா மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. கமெண்டில் எஸ் ப்ரோ அப்படின்னு கமெண்டை போடுங்க. ஏண்டா நான் இன்னும் உன் டீம்மேட் ஆட உனக்கு. ஓகே, 2 பேருமே ஒருத்தவங்க நாக்கு போடா வீட்டுக்கு. ஓகே, எனக்கு தெரிஞ்ச அலோக்கு நாய் அங்கே தான் வருது. அலோக்கான்னு தான் தெரில, எனக்கு பார்த்ததுக்கப்புறம் நான் அலோக்கான்னு சொல்கிறேன். இல்லைங்க, இவன் தானேங்க எனக்கு ஷாக் கொடுத்து அடித்தான். ஐயோ, இப்போ தெரிய மாட்டானே. இப்போது ஒரு ஒன் டாப் விடுவேனுமே இவனுக்கு. நான் சப்ஸ்கிரைபர்ஸ் தவிர ஒன் டாப் விடுவேன்னு சொல்லிட்டேன். சரி, இதோ இந்த டயரில் இந்த ஐயோ ஜோன் வர வருது. இந்தா பார்த்தீங்களா? ஆனால் ஹெட்ஷாட் கில் வரல. எவனோ ஒருத்தர் டேமேஜ் கொடுத்து போகிற உடம்புலேயே அழுத்தி ஏதோ எனக்கு தூரத்துலேருந்து பார்க்க தலையில் அடித்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அது யாராக இருக்கும் கண்டுபிடிச்சிட்டேன். அது கண்டிப்பாக அந்த அளவுக்கு தான். என்ன இப்போ
கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வாய்ஸை பிரேக் பண்ணிட்டு ரிவர்ஸில் போய் பார்த்துட்டு வந்தது யாருன்னு அலோக் தான் வந்து பார்த்திங்கன்னா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் அடித்தது கழுத்தில் வாயில் தான் பட்டுச்சு. என்ன அலோக்கான்னு பார்க்கும்போது ரெட் கலர் 214 டேமேஜ் இருந்துச்சு. அதனால் யாருமே அவனுக்கு டேமேஜ் கொடுக்கல. நான் போய் ஹெட்ஷாட் கில் தான் அடித்தேன். ஆனால் கெர்ரினா நான் பாடி ஷாட் கொஞ்சம் அடித்தனால பாடி ஷாட் கில்லே எனக்கு தந்துட்டானுங்க. இப்போ புரியுதா நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்னு. டேய் எவன்டா அவன் 3ஆம் நம்பர் டக்குன்னு டவுன் அடிக்கிற? இப்போ 3ஆம் நம்பர் தான் டவுன் அடித்தான். எனக்கு தெரிஞ்சது 4ஆம் நம்பராக தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போவும் நான் வாய்ஸை பிரேக் பண்ணி ரிவர்ஸில் தான் போய் பார்த்தேன். ஓ என் டீம்மேட் மேலேயே கையை வச்சிருவியா நீனே? ஏன்னா ஃபஸ்ட் பிளேஸ்ரா போடா யார் பெத்தம் ஐயா. அவ்வளோதான் டீம்மேட் என்ன டேமேஜ் கொடுத்துருந்தேன். இல்லைனா டீம்மேட்டால் அடிச்சிருக்க முடியாது. கதை முடிஞ்சிருக்கும் டீம்மேட் கதை. முதலில் ஒரு மெடிக்கிட்டே போடவும். ஏறி இப்போது அலோக் பவரை போட்டு இன்னொரு மெடிக்கிட்டே போடவும். ஐயோ எனிமி ஒரு டீம்மேட்டா? நான் டீம்மேட் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க. இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். என்கிட்ட வேறு ஹெச்பி இருக்குன்னு சொல்லி. ஓஹோ 200 ஹெச்பி இருக்கு. ஆமாம் என்றா 32 ஹெச்பி தான் இருக்குது. டீம்மேட் நீங்கள் தான் போய் அடிக்கணும். என்கிட்ட 32 ஹெச்பி தான் இருக்குது. நான் லூட் அடிக்கிறேன். ஐயோ மெடிக்கெட் இல்லையா இவன்ட்டையும்? இதில் மெடிக்கெட்டில் ஏன்டா நீ பிறக்கினேன்? டீம்மேட் அவனை அடித்து பல்லெல்லாம் கழட்டி விடுங்க. டீம்மேட் கெத்து டீம்மேட். ஓனா என் டீம்மேட் மேலே கையை வச்சுட்டியா நின்று போடா. எங்கே இது ஹெட்ஷாட் கில் தான். இது நான் எதையும் போட்டு ஆடலை. இது ஹெட்ஷாட் கில் தான் ஓகேவா? இது ஹெட்ஷாட் கில். நான் இந்த உட் பேக்கர் அந்த பேக்கர் இந்த பேக்கர்லாம் போட்டு ஆடலை. இதுக்கு உட் பேக்கருக்கும் என்ன சொல்லணும்? ஹெட்ஷாட் கில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு. பார்த்திங்களா ரெட் கலரில் மண்டேல் அடிச்சு ஹெட்ஷாட் கில் தான் வந்துச்சு. ஸோ யாரும் பயப்படாதீங்க. ஓகே வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி லோவில் இருக்குது. ஐயோ ஆனால் பேட்ரியில் வரல. நான் வாய்ஸ் பேசும்போது பேட்ரி லோவில் இருக்குது. பார்த்துக்கலாம். டக்குன்னு முடிச்சுட்டு கிளம்பிடுமே. எங்கே இப்படி பண்ணால் கன் எடுக்கலாம், இப்படி பண்ணால் கையை தூக்கணும். இல்லை சரி வாங்க இதை எங்கேயாவது தூக்கி போட்டு விளாட்லாம். ஏஹே இந்த ட்ராகன் ஃப்ரீஸ் எப்படி வெடிக்க போகுதுன்னு தெரில. இப்படி போட்டு ஓடி போயிடணும். ஐயோ மேலே ட்ராகன் ஃப்ரீஸ் இருக்குடா. எல்லாம் ஓடி போயிடுங்கடா. அப்படியே நிற்காம. ட்ராகன் ஃப்ரீஸ் எதுவுமே பண்ணல. ஏண்டா அப்புறம் இந்த கேமில் சில பேர் பயந்துக்கிட்டே ஆடுறானுங்க. அவனுங்க தான் என்னத்தான் சொல்கிறது. நீங்கள் பயந்து ஆடணுன்னா போய் கிராணி கேம் ஆடுங்க, கமலா கேம் ஆடுங்க. ஏன்டா வந்து ஃப்ரீ ஃபயர் ஆடுறீங்க? அப்படி தான் மக்கள் இருக்குது. சில பேர் நூறு மாதிரி ஆடுவானுங்க. அவனுங்களுக்கும் இதே தான். யார்ரா நீ இப்படி பதுங்கி அடிக்கிற? செத்தாலும் பரவாயில்ல, இது ஜாலி கேம். இந்த மாதிரி வெளியே போய் அடிக்கணும். சில பேர் இதில் பணத்தை போடுவாங்க. நீ தானே எல்லாருக்கும் டேமேஜ் கொடுத்துட்ருக்க. ஓ ஏன்டா டக்குன்னு வந்து ஷாக் கொடுக்குறீங்க எல்லாம்? சை எனக்கு ரொம்ப டென்ஷன் ஏற்றுறீங்க நீங்கள் எல்லோரும். அப்புறம் மண்டை மேலே போட்டாலும் போட்டு விடுவேன். ஓகே ஆனால் முடியலையே. எவ்வளோ நான் வாய்ஸ் பேசணும். ஐயா ஜாலி. ஏன்னு கேட்டிங்கன்னா எனிமி மாட்டி எவனு மேலே யார் ஓசிக்கில் எடுத்தது? ஓசிக்கில் உன் டீமேட்டை நீயே எடுப்பியாடா? அட நாயே உனக்கு சொந்த கில்ல எடுக்க தெரியாதாடா? ஓசிக்கில் தான் எடுப்பியாடா? ஓகே இந்த ரவுண்டும் பேம் போயிடுச்சு. ஆனால் 8 நிமிஷம் ஆச்சு ப்ரோ. இப்போ தான் 2க்கு 2 வருதுன்னு கேட்டிங்கன்னா ஏன் ப்ரோ 2க்கு 2 3க்கு 1 வராதுன்னு கேட்டிங்கன்னா இவன் நூபுங்க. பாருங்கள் ஜாய்ஸ்டிக் வச்சு ஆடுறான். பாருங்கள் 2க்கு 2 தான் ஆகும். 8 நிமிஷத்தில் 2க்கு 2 ஆகிடுச்சு ப்ரோ. எப்படி ப்ரோ இதுக்கு மேலே ஆடுறது அப்படின்னு, இதுக்கு மேலே எப்படி ப்ரோ பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் 9 ஆனதுக்கப்புறம் இது முடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவன் டீம்மேட் அடித்தான் பாருங்கள் எவனோ. அதுதான் உங்களை எனக்கு சிரிப்பாக வருது அந்த டைமை பார்க்கும்போது. ஆனால் இப்போலாம் அது ரொம்ப டென்ஷனாக வருது. கரெக்டாக இது ஓப்பன் ஆகும்போது எனக்கு தெரிஞ்ச வர 9 மணி வந்துடும். ஓகே 9 நிமிடம் தாண்டினதுக்கப்புறம் தான் இது ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே 8:57 8:58 8:59 9 நிமிஷத்தில் 2க்கு 2 வந்துச்சுன்னா அப்போ 10 11 2 நிமிஷத்தில் எப்படி மேட்ச் முடியும்? இப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசில் இருக்கும். அது எல்லாத்துக்கும் ஒரே பதில். இன்னும் எல்லாம் ஆஃப்லைனும். என்னடா 2 பேர் தான் இருக்கீங்க? போச்சுப்போ எல்லாம் ஆஃப்லைன். 2 vs ஸ்குவாடு. நான் இதுங்க கூட வந்ததுக்கு 2 vs ஸ்குவாடாக விளையாட போயிருக்கலாம். ரொம்ப டென்ஷன் ஆக்குதுங்க. ஓகே 4ஆம் நம்பர் போயிட்டான், 2ஆம் நம்பரும் போயிட்டான். ஏன்டா ஆஃப்லைன் பார்ட்டிலாம் ஏன்டா தரீங்க? இதுக்கு நான் ஸ்கூலுமே வாயில் வருது. 2 vs ஸ்குவாடே விளையாடுவேனேடா. ஐயோ ஓ நோ
ஏங்க இந்த மேட்ச்சு அவனை அடிச்சு போட்டுருவான். அப்புறம் இந்த மேட்ச்சு முடிஞ்சிடும் இந்த மேட்ச் முடிஞ்சிடும் தான் சொல்ல வந்தேன், அதுக்குள்ள முடிச்சிட்டேங்க. இப்படி பண்ணால் எப்படி? அப்போ நம்ம வாயில் தான் ஏதோ ஒன்று இருக்குது, வாயை மூடிட்டு மேட்ச்சை முடிச்சுட்டு போகணும். எங்க 2க்கு 3, இன்னொன்று 1 பாயிண்ட் எடுத்தால் நாங்கள் 3க்கு 3 ஆகிடும். அப்புறம் என்ன, ஒரு ஷார்ட்ஸாக கூட என்னால் இந்த வீடியோவை போட முடியும். இந்த வீடியோவும் போட்டுருவேன், அப்புறம் ஷார்ட்ஸாகவும் போட்டுருவேன். ஓகே நண்பா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3க்கு 3 நம்ம எப்படி ஆட போகிறோன்னு பாரு அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுருவேன். 10, 12, 10, 13, 10, 14, 10, 15, 10, 16, 10, 17, 10, 18, 10, 19, 10, 20. ஓகே 10, 20 நிமிஷம் ஆச்சு. 10. ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம துரோகம் வீடியோ போடலான்னு இருக்கோம். போடலாமா வேணாமா நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கே துரோகம் மூமெண்ட்டா, நானே ஃப்ரீ ஃபயரில் துரோகம் மூமெண்ட் போட்டதில்ல, இப்போல்லாம் எவன் ஃப்ரெண்ட் ஆகுறான். நீங்கள் எனக்கு துரோகம் மூமெண்ட் போட பார்க்குறீங்களா? இந்த வீடியோக்கு நீங்கள் இன்னும் லைக் போடலன்னா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரையும் பண்ணுங்கள், பக்கத்தில் பேலை கனெக்ட் பண்ணி ஆல்லையும் வைங்க. இதை விட வேறு லெவல். அது லாஸ்ட்டில் சொல்லணுமா? ஓகேவா, இது உங்கள் கடமை. ஏண்டா கடமையை பேசும்போது தான் அடிப்பீங்களாடா? இது கல்லாட்டம், நான் கடமையை சொல்லிகிட்டு இருந்தேன், இவன் இங்கே தான் இருக்கான், அவ்வளோதான், செத்து போயிடுங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாண்டினை கேரக்டர் வச்சு ஆட போகின்றோம். டபக்குன்னு அடிக்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு இதுதான் நடக்கும்னு தெரியுமே. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பேலை கனெக்ட் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. இதை விட வேறு லெவல் வீடியோவில் சந்திக்கும் வரை விட போகிறேன். ஓகே.